வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ப்ரோக்ராம் எந்த டைரக்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகும் டிசைட் பண்ணும். 3 விதமான கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்னன்னு ஒண்ணா பார்க்கலாம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு கண்டிஷன் வரும்போது நம்ம ப்ரோக்ராம் அடுத்து என்ன பண்ணணும் டிசைட் பண்ணும். இதுல இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்இஃப் ஸ்டேட்மெண்ட், எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனை செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக்ல இருக்க கோட் ரன் ஆகும். அதே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். அது ட்ரூ ஆச்சுன்னா எல்இஃப் பிளாக் கோட் ரன் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ எல்ஸ் பிளாக்ல இருக்க கோட் ரன் ஆகும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்க நம்ம பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா இல்லை 0-1 செக் பண்ண ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதுல நம்ம நம்பர் கிரேட்டர் தென் 0-வா இருந்தா பாசிட்டிவ்னு வரும், லெஸர் தென் 0-வா இருந்தா நெகட்டிவ்னு வரும், 0-வா இருந்தா 0-ன்னு வரும். நம்ம நம்பர் 0-வா இருக்கிறதுனால இஃப் பிளாக் செக் பண்ணும். நம்பர் கிரேட்டர் தென் 0-வா அப்படின்னு செக் பண்ணும். 0 கிரேட்டர் தென் 0 ஃபால்ஸ், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால எல்இஃப் பிளாக்ல இருக்க கண்டிஷனை செக் பண்ணும். நம்பர் ஈக்குவல் டு 0-வா, ஆமா 0, அதனால 0ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம நம்பர் 1 அப்படி கொடுத்து ரன் பண்ணோம்னா நம்பர் கிரேட்டர் தென் 0-1 இஃப்ல செக் பண்ணும்போது ஆமான்றதுனால பாசிட்டிவ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. அதுவே நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா நம்பர் கிரேட்டர் தென் 0-1 செக் பண்ணுது, இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் ஈக்குவல் டு 0-1 செக் பண்ணுது, இல்லை. அதனால இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆகுறதுனால எல்ஸ்ல இருக்க நெகட்டிவ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ லூப்ஸ் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த லூப்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட அகைன் அண்ட் அகைன் நம்ம ரன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு ஐட்ரேட் ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். ஒரு லிஸ்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த சீக்வன்ஸ்ல இன்னும் ஐட்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணும். அதுவே ஐட்டம்ஸ் இல்லைன்னா எண்ட் ஆயிடும். இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபார் லூப் டு ஐட்ரேட் ஓவர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சொன்னோம்ல. இங்க நான் ஒரு அரே, டப்பிள் அண்ட் ஸ்ட்ரிங்ன்ற சீக்வன்ஸை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபார் லூப் நம்மளோட சீக்வன்ஸோட ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் போயிருக்கு. நம்ம அரேல 1 to 5 வேல்யூஸ் இருக்கிறதுனால 1 to 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த டப்பிள்ல 1 to 5 வேல்யூஸ் இருக்கிறதுனால 1 to 5 எடுத்து பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டு ஹெச்ல ஆரம்பிச்சு டில எண்ட் ஆகுது. அதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் இப்போ ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஃபார் லூப்ல தரோம். இந்த ரேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷன்ல 3 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸ்டார்ட், எண்ட், ஸ்டெப். இந்த ஸ்டார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணும். எண்ட் எங்க முடிக்கணும் அப்படி டிஃபைன் பண்ணும். நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு இப்போ 4ல முடிக்கணும்னா நம்மளோட எண்டோட வேல்யூ 5-ஆ இருக்கணும். 5ல முடிக்கணும்னா எண்டோட வேல்யூ 6-ஆ இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நம்பர் இன்க்ரீஸா இருக்கணும். அடுத்தது ஸ்டெப். இது நார்மல் ஸ்டெப்ஸ் மாதிரி தான். எத்தனை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு ஐட்ரேஷன்லயும் ஒரு ஸ்டெப்பா போகணுமா, ரெண்டு ஸ்டெப்பா போகணுமான்றது இந்த ஸ்டெப் டிஃபைன் பண்ணும். இப்போ நான் இங்க ஃபார் லூப்ல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் கமா எண்ட் கமா ஸ்டெப் கொடுத்துருக்கேன். இதுல நம்மளோட ஸ்டார்ட் 1, எண்ட் 5, ஸ்டெப் 1. அதனால நம்மளுக்கு ஸ்டார்ட் 1ல இருந்து அடுத்த ஐட்ரேஷன்ல 2, அடுத்த ஐட்ரேஷன்ல 3, அடுத்த ஐட்ரேஷன்ல 4 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட எண்ட் 5ன்றதுனால 4ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுல நீங்க ஒரு வேல்யூவா இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா. இது ஏன்னா நம்மளோட ஸ்டெப்போட வேல்யூ 1. அதுவே நம்ம ஸ்டெப்போட வேல்யூ 2 டிஃபைன் பண்ணால் நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 and 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எப்பவுமே 3 பாராமீட்டர்ஸ் வச்சு தான் கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 பாராமீட்டர்ஸ் வெறும் ஸ்டார்ட் அண்ட் எண்டை மட்டும் டிஃபைன் பண்ணீங்கன்னா ஸ்டெப்பு டிஃபால்ட்டா 1-ஆ இருக்கும். அதே மாதிரி வெறும் எண்டு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுல ஸ்டார்ட் டிஃபால்ட்டா 0 ஆகும்,
ஸ்டெப் டிஃபால்ட்டாக ஒன்றா இருக்கும். இப்போ while loop பார்க்கலாம். while loop எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே இந்த while loop ஸ்டாப் ஆகிடும். இப்போ while loop எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு லூப்புக்குள்ள என்ட்ரு ஆனோடனே கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். மறுபடியும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம லூப்புக்குள்ள இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ட்ரூவாக இருக்கோ அவ்வளோ நேரம் நம்ம லூப்புக்குள்ள இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கண்டிஷன்ஸ் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த while loop ஸ்டாப் ஆகும். இப்போ இதை நம்ம ஒரு ப்ரோக்ராமோட பார்ப்போம். ஏன்னா i = 0 டிஃபைன் பண்ணிட்டேன். நம்ம கண்டிஷன் என்னன்னா i <5 அது வரைக்கும் இந்த while loop-ஐ ரன் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா லூப் உள்ள வந்தோடனே i <5 செக் பண்ணும். நம்மளோட ஐயோட வேல்யூ 0 ட்ரூன்றதுனால நம்மளுக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஐயை அப்டேட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பை 1 பண்ணுறோம். அதனால நெக்ஸ்ட்டு 1 <5 செக் பண்ணும். இந்த மாதிரி ஐயோட வேல்யூ 4 வரைக்கும் செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். அடுத்தது எப்போ ஐயோட வேல்யூ 5 ஆகுதோ 5 <5 செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால இது ஃபெயில் ஆகி லூப்லேருந்து வெளில வந்துடும். அதனால நம்மளுக்கு 0லேருந்து 4க்கு பிரிண்ட் ஆகுது. இந்த அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா நம்ம கோடு இன்ஃபினிட்டாக ரன் ஆகும். இன்ஃபினிட்லி மெனியாக இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஸ்டாப்பே ஆகாது. அதனால while loop-ல எப்போவுமே எழுதும் போது நம்ம கேர்ஃபுல்லாக எழுதணும். அப்டேஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் லூப்போட எக்ஸிக்யூஷனை மாடிஃபை பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், பாஸ் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் கரண்ட் லூப்லேருந்து வெளியில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதோட ரேஞ்ச் வந்து 10. அதே மாதிரி அது உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ i = 5 பிரேக் அப்படின்னு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் 0லேருந்து 4 வரைக்கும் வந்துட்டு லூப்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. எப்போ i வந்து 5 இருக்கோ அப்போ லூப்லேருந்து வெளியில் வந்து லூப்புக்கு வெளியில் இருக்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சர்டன் கண்டிஷன் மெட் ஆனோடனே லூப்லேருந்து வெளியில் வரதுக்காக நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். டிஎஸ்ஏல அதிகமாக யூஸ் பண்ணுற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அந்த கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ஃபார் லூப் டிஃபைன் பண்ணி அதில் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் i = 5க்கு. இப்போ i = 5ன்னும் போது நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுறோம். இப்போ இதில் 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு எப்போ i 5 ஆகுதோ அந்த ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷன் i = 6 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம லூப் 9 கிட்ட எண்ட் ஆயிருக்கு. நம்ம லூப் எண்ட் ஆன கட்டது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. இதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன் வரும்போது அந்த ஐட்ரேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணதுக்காக கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஒன்றும் பண்ணாதுன்னா ஆமாம் ஒன்றும் பண்ணாது. தலைவன் eat 5 ஸ்டார் டூ நத்திங் மாதிரி எக்ஸிக்யூட் ஆவான், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான். இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா i = 5ல நம்ம பாஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பிரேக்கும் ஆகாது, ஸ்கிப்பும் ஆகாது. தலைவன் லிட்ரலாக ஒன்றுமே பண்ண மாட்டான். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் நம்ம டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.